ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டில் நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம், சரியா? இண்டெக்ஸில் என்ன லெவல் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்குள்ளான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க. ஓகே, இப்போ நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம எடுத்த லெவல் என்ன அப்படின்னா, ஓகே, சிந்தடிக் ஃபியூச்சரில் நம்ம எடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,939 அப்படின்ற லெவல் வந்து எடுத்தோம்னா, R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,075 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,131 அப்படின்ற லெவலும் வந்து இருந்தது. சரி, அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,813, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,754 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 900 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு கீழே தான் வராங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S1 வரைக்கும் வராங்க. சரிங்களா? S1ல தான் நம்மளுக்கு கரெக்டாக என்ன செஞ்சிருக்காங்க, சப்போர்ட்ன்றது எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து S1ல தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து சப்போர்ட்ன்றது எடுத்துட்டு நம்மளுக்கு அங்கே என்ன இருக்காங்க, மார்க்கெட் ரிவர்சல் வந்து ஆயிருக்காங்க. ரிவர்சல் ஆகிட்டு நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் போகிறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு மார்க்கெட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகி சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக தான் இருந்தது. சரிங்களா? ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன ஒரு மூமெண்டம் கிடைச்சது டவுனில். சரிங்களா? நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிரேக் பண்ணி கீழே வராங்க. கீழே வந்துட்டு அகைன் நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலே தான் வந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ப்ரீமியத்தில் காட்டுறேன். ஸோ ப்ரீமியத்தில் பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,900. சரிங்களா? 25,900 கால் அண்ட் புட் தான் எடுத்திருந்தோம். சரிங்களா? 25,900 கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா, நேற்று மிட் லெவல் நம்ம எடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 131. சரிங்களா? 131 அப்படின்ற மிட் லெவல் நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 188 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 235 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 282 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருந்தது. சரியா? அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 88 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 66 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 158, தென் நம்மளுக்கு 108 அப்படின்ற லெவல் வந்து நம்ம காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி. ஸோ இந்த லெவல் வந்து டெலிகிராம் குரூப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 158 அண்ட் 108. சரிங்களா? 158 அண்ட் 108. ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக தான் இருந்தாங்க. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட்டில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது முன்னாடியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 108 அப்படின்ற இடத்த வந்து யார் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸோ புட் ஆப்ஷன் பிரேக் பண்ணும்பொழுதே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு மூமெண்டம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு கால் ஆப்ஷனில். சரிங்களா? மூமெண்டம் வந்து கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. நம்மளுக்கு அகைன் வந்து நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டாக இருக்குது. அகைன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 158 பிரேக் பண்ணவும் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஸ்பீடாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. சரிங்களா? ஒரு ஸ்பீடாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 210 கிட்ட போகிறாங்க. 205 210 கிட்ட நம்மளுக்கு என்ன செய்றாங்க, போறாங்க. சரிங்களா? அந்த 158லேருந்து நம்மளுக்கு 200 மேலே வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து போறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே டைம் தான் நம்மளுக்கு இவங்க வந்து சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்றாங்க. அதாவது S1ஐயும் பிரேக் பண்றாங்க புட் ஆப்ஷன். இவங்க வந்து நம்மளோட லெவல் 158 வந்து பிரேக் பண்ணி என்ன செய்றாங்க, மேலே வந்து போறாங்க. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணி போகும்போது மார்க்கெட்ல ஒரு நல்ல மூமெண்டம், ஒரு 50 பாயிண்ட் மூமெண்டம் வந்து என்ன செஞ்சிருக்கு, இதுல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ மார்க்கெட். ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணுது. நம்மளுக்கு வந்து ஒரு எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 1 மணிக்கு ஒரு 1:50 அந்த ரேஞ்சுக்கு அப்புறமா தான் ஒரு சின்ன ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்தது டவுன்ஃபாலில். சரிங்களா? இவங்களும் வந்து கீழே வராங்க. இவங்களும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு மேலே வராங்க. சப்போர்ட்டுக்கு மேலே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வரைக்கும் போகிறாங்க. அகைன் நம்மளுக்கு மிட் ரேஞ்செலாம் வந்து என்ன செய்யுது, மார்க்கெட் வந்து முடியுது 900. ஓகேங்களா? இன்னைக்கு ஏடிஎம்மாவும் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதாங்க ப்ரீமியத்தில் நடந்தது. நம்மளுக்கு காலையில் மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சது. செகண்ட் ஹாஃபில் வந்து வாய்ப்பு நல்ல வாய்ப்பு தான். பட் ஆனால் வந்து அது சரியான ஒரு இது இல்லை. சரிங்களா? ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து இது இருந்தது. ஆனால் நம்மளுக்கு காலையில் இந்த இடத்துல வந்து கிடைச்ச வாய்ப்பு வந்து சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருந்தது. சரிங்களா? கால் ஆப்ஷனில். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான லெவல் என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சரு. நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் நிற்கிறாங்க. சப்போர்ட் லெவல்லேருந்து நம்மளுக்கு மேலே தான் போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம கால் ஆப்ஷனில் மட்டும் தான் ஃபோக்கஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் லெவலு. நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் எடுப்போம் இல்லைங்களா, இண்டெக்ஸில், அதே லெவல் தான் எங்கேயும் வரும். ஸோ இதுக்கு மேலே போகும்னா மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஃபர்தராக வந்து ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்து மேலே போயிருக்காங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதுலேயும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து என்ன செய்கிறாங்க, அகைன் வந்து நிற்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்த இந்த பேஸ் வேல்யூ இண்டிகேட்டர்லேயும் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து போகவே இல்லை. அது வரைக்கும் தான் போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் லெவல் தான். இது எல்லாமே வந்து பேஸ் வேல்யூஸ் தான். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பேஸ் வேல்யூஸ் தான். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு நான் வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்து இந்த இதை பேஸ் வேல்யூ தான் என்ன அப்படின்றதையும் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு போடுறேன். சரியா? ஓகே. சரி, இப்போ நம்ம ஏடிஎம் ஸ்டேக் என்ன அப்படின்றத பார்க்கணும். நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு க்ளோசிங்கில் என்ன இருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இன்னும் யாரும் இந்த ஆப்ஷன் செயின் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஆப்ஷன் செயின் இண்டிகேட்டர் அண்ட் பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபியூச்சர் ரெண்டுமே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் லிங்க் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஆட் பண்ண தெரியல. ஸோ அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸில் வந்துருச்சு. இதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்கன்னா 25,900 தான். நம்ம சொன்னோம் இல்லையா, 25,900 தான். அதில் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க. ஸோ அதான் ஏடிஎம்மாக இருக்கிறாங்க இன்றைக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 140 அப்படின்றது கால் ஆப்ஷன் அண்டு 131 அப்படின்றது புட் ஆப்ஷன் வந்து வராங்க. சரிங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து லெவல்ஸ் வந்து எடுக்கணும். ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,908 அப்படின்றது வருது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,039 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,092 அப்படின்ற லெவலும் வருது. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,768 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,707 அப்படின்ற லெவலும் வந்து வருது. சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு இண்டெக்ஸில். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு எப்போ சொல்கிறது தான், நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல் மட்டும் மாறும். சரிங்களா? இந்த இண்டெக்ஸில் மட்டும் மாறும். தென் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து மாறாது. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே. இப்போ ப்ரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் லெவலாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 135 அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 191 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 239 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 287 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அதே போல் S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 92 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 69, S3 வந்து பார்த்தீங்கன்னா 46 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இது நம்ம எப்பவும் சொல்றது போலதாங்க. இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறாது. சரிங்களா? மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி தான், கேப் அப் ஆனாலும் சரி தான், ஒரு கேப் டவுன் ஆனாலும் சரி தான், இந்த லெவல்ஸ் வந்து மாறாது. நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஏன் ஏடிஎம் ஸ்டேக் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். ஏடிஎம் ஸ்டேக் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த மிட் ரேஞ்ச் பக்கத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. மத்தபடி நீங்கள் எந்த ஸ்டேக்லனாலும் என்ன செய்யலாம், இந்த லெவலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அபோவ் இந்த 70 டு இந்த 280 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்டேக்லனாலும் என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் மட்டும் இல்லைங்க, நான் வந்து மார்னிங் வந்து ஒரு லெவல்ஸ் கொடுக்குறேன் இல்லைங்களா, அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ அந்த லெவல்ஸையும் நீங்கள் வந்து எந்த ஸ்டேக்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? யூஸ் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி வந்து காமிச்சிருக்கேன் மல்டிபிள் ஸ்டேக் வந்து இந்த ஒரே லெவலில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.